அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் ஆரோக்கியம் பெருகட்டும். புதிய நம்பிக்கையுடன் இந்த ஆண்டை தொடங்குவோம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, முக்கணிகள் அதுல கண்ணாடியில பார்க்கறது தான் இன்னைக்கு சிறப்பு. அதைத்தான் நாங்களும் பண்ணோம். அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். எல்லாரும் நேரமா குளிச்சுட்டு வீட்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. இந்த முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயில்ல இன்னைக்கு சாமி பழங்களால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. திருப்தியா சாமி கும்பிட்டோம். கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு அளவுக்கு தான் இருந்தது. சாமி கும்பிட்டு பிரசாதம் குடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இருக்கும்போது தான், இன்னைக்கு சித்திரை 1 எப்பயுமே அளவு குத்திட்டு பேரோட்டு கோயிலுக்கு போவாங்க. சித்தோடு மாகாளியம்மன் கோயில்ல இருந்து பேரோடு கோயிலுக்கு தான் அளவு, அக்னி சட்டி, பால் குடம், சந்தன குடம் அதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நாங்க சாமிலாம் கும்பிட்டு போறதுக்குள்ள அக்னி சட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, அலகு குத்திட்டு போறது தான் நீங்க இந்த வீடியோல பார்ப்பீங்க. இந்த மாரி அலகு குத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. கடுமையான விரதம் இருந்து தான் நம்ம இத செய்ய முடியும். உங்க ஊர்லலாம் இந்த மாரி அலகு குத்திட்டு போவாங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊர்ல சித்திரை 1 அப்போ இந்த மாரி தான் அலகு குத்திட்டு போவாங்க. நாங்க எப்பயுமே முன்னாடியே பார்த்துருவோம். இந்த டைம் கோயிலுக்கு போயிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இத பார்க்கறக்கு லேட் ஆயிருச்சு. ஒவ்வொருத்தர் எப்படி வேண்டியிருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாரி எடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொருத்தர் முதுகுல குத்திட்டு போவாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா, அந்த வேன்ல தொங்கிட்டு போற மாரி போவாங்க. அவங்களுக்காக அந்தந்த ஏரியாவுல களைப்பு தெரியாம இருக்கறக்காக வெள்ளரிக்காய், ரோஸ் மில்க், கம்மங்கூழ் இந்த மாரிலாம் குடுத்துட்டு இருந்தாங்க. வரவங்களுக்கெல்லாம் நாங்களும் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருந்தோம். அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் மீதி நாங்கெல்லாம் ரோஸ் மில்க், வெள்ளரிக்காய் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லா வருஷமும் இதே மாரி தான் கூட்டமா இருக்குங்க. உங்க ஊர்லலாம் இப்படி அலகு குத்திட்டு போவாங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சித்திரை 1 நீங்கலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அதிகுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.